வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீரின்றி அமையாது உலகு என நீரின் சிறப்பை சிறப்பித்து சொல்லுவார் வள்ளுவர். நமது அருள் தந்தை அவர்களும் பஞ்சபூத நவகிரக தவத்தில் நீரின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம் என கூறி, அந்த நீர் நமது பூமியில் 172 பாகம் சூழப்பட்டுள்ளது, நீரால் சூழப்பட்டுள்ளது என்றும் கூறுவார்கள். அதனால்தான் நீரை பூமியின் அமிழ்தம் என்றும் கூறுவார்கள். அத்தகைய நீர் கடல் நீராகவும் ஆற்று நீராகவும் ஊற்று நீராகவும் இன்னும் அருவி, ஏரி, ஓடை, குளம் என பலவாறாக நிறைந்துள்ளது. இன்னும் கடல் நீராடினால் அதன் உவர் தன்மையால் உடலின் நெகட்டிவ் போகும் என்றும், ஆற்று நீரில் குளித்தால் உடலில் உள்ள பித்தம், அதாவது உடல் சூடு தணியும் என்றும் கூறுவார்கள். அந்த அடிப்படையில் அன்பர் ஒருவரின் கேள்வி: சுவாமிஜி, இத்தாலிய டாக்டர் ஊற்று நீர் பல வியாதிகளை குணப்படுத்த முடியும், ஊற்று நீரால் பல வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்துள்ளார். காந்த தத்துவத்தின் அடிப்படையில் அது இயங்குமா என்று கேட்ட கேள்விக்கு அருள் தந்தையின் விளக்கத்தை இந்த பதிவில் கேட்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். சாமிஜி அவர்களே, ஒரு இத்தாலிய டாக்டர் ஊற்று நீர் ஸ்பிரிங் வாட்டரில் ஸ்பாண்டலிட்டிஸ் போன்ற பல வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்று ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார். என்னது ஸ்பிரிங் வாட்டர் சாமிஜி? அந்த ஊற்று நீர் வருது, ஆமா, அது உடல்ல உயிர் சக்தியினுடைய பேலன்ஸை எவ்வாறு சரியாக்குகிறது என்று காந்த தத்துவத்தின் அடிப்படையில் அது இயங்குமா என்று. சாதாரணமாகவே காலையில எழுந்து ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டே வந்தா பல நோய் தீர்க்கும்னு சொல்றாங்களா இல்லையா? இப்போ அது எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் பொருந்துமா? அதுபோல ஊற்று நீர்ல சில இடங்கள்ல ரசாயன அம்சம் இருக்கலாம். அதனால ஒரு சிலருக்கு நோய் தீர்க்கலாம். எல்லா நோயும் எல்லா காலத்திலும் தீர்த்துடும்ன்றது அவங்க சொன்னாங்கன்னா அதை நம்புறதுக்கே இல்லை. அது விஞ்ஞானத்துக்கே முரணானது. அதாவது அந்த மாதிரி இருந்தா அந்த ஊற்று நீரை டப்பாவில் போட்டு உலகம் முழுக்க பரவ விட்டு எல்லா நோயும் தீர்த்துருவாங்க. அங்க போய் குளிச்சுக்க சொல்லி, அதான் அங்க போய் குளிக்கணும்னா முடியாது இல்லையா? இப்போ இங்கே ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருங்க, அந்த தண்ணி 2 தவளை ஒரு தவளை வர்றதா இருந்தாக்கா ஒரு 1000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்க. 1000 ரூபாய் மதிப்பாங்களா என்ன? இந்த விமானம் எல்லாம் தவளை தண்ணியில தான் வரும். இதெல்லாம் ஏதோ ஒன்றை பத்தி சொல்ற போது அதனுடைய எக்ஸாகரேஷன், எம்பசைஸ் பண்ணி சொல்றதுன்றது பொதுவாக இப்போ கோயிலுக்கு போய் கும்பிட்டீங்கன்னா அது வரும் இது வரும் அது சொல்றாங்க. அது ஒரு அளவில் நம்ம மனம் ஈடுபாடு கொள்வதனால, நம்பிக்கை கொள்வதனால ஒரு அளவில் நடக்குது, நடக்காதையும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால அது அப்படியே நடக்குன்றத எடுத்துக்கொள்ள கூடாது. எப்படி நடக்குதுன்னா அவங்க மன ஈடுபாடு தான். அவங்க அதுவாக மாறுறாங்க. அதனால நோயும் தீரும் அல்லது ஏதாயாலும் கிடைக்கும். அதை வச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றதுக்கே இல்லை. வாழ்க வளமுடன்.